நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஒரு 12 வயசாக இருக்கும்போது இவ்விடத்தில் இந்த வழியாக நடந்து பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்பாரட்டு இது இந்த சிவனுடைய லிங்கமும் நந்தியும் கிடச்சி. அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு 5 பேர் சேர்ந்து இவ்விடத்தில் நாங்கள் உற்பத்தி பண்ணணும். அதன் பின்னாடி 5 பேரும் யாருமே வரல. நான் ஒருவனாக இருந்து பூஜையை செஞ்சு கொண்டு இருந்தேன். ஏன் வேறு பக்கம் போகணும், நம்ம இடத்துல இருக்குன்னு சொல்லி இங்கே பிரதோஷந்தோறும் பூஜை பண்ணணும். அதுக்கு பின்னாடி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. அதில் கொஞ்சம் ஒரு வருஷத்தில் கொஞ்சம் அவங்க எதிரிகளை மாதிரி இருந்து அவங்க நிப்பாட்டாங்க. மறு வருஷங்க அதே அவங்க சாவி என்கிட்ட கொடுத்து நீயே பூஜை பண்ணிப்பான்னு கொடுத்தாங்க. அதன் பின்னர் நான் ஒருவனாக மழை வெயில் எவ்வளவோ சிரமத்தில் உள்ளாகி என்னுடைய சொந்த காசை போட்டே நான் செஞ்சேன். இப்போ கொரோனாவுக்கு பின்னாடி என்னுடைய அடியார்கள் பூரா ஒரு 15 பேர் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து இப்போ இந்த சிவனுடைய ஆலயத்தில் நல்ல ஒரு பேரும் புகழை எழும்புற மாதிரி நல்ல பிரதோஷம் நீட்டாகவும் செய்கிறோம், விசேஷ நாளைக்கும் செய்கிறோம், யாக வளர்க்குறோம். பொதுமக்கள் அனைவருமே நிறைய மக்கள் கூட்டுக்கிறோம். அவன் ஐயா நீ 12 நாளில் குழந்தைகளை கஷ்டப்பட்டு போனானாலும் அவர் நேராக போய் காட்சி கொடுத்து அவங்க ஊரில் போய் சொல்லி கூட அவரே கூட்டி வர்றார். அது மாதிரி பேரும் புகழும் அவனிடத்தில் இப்போ விளங்கிக்கிட்டு நாங்கள் இதுவரைக்கும் அவரிடத்தில் வாக்கு சொன்னது யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கு. அதாவது 15 வருஷம் 18 வருஷம் குழந்தை இல்லாமல் கூட குழந்தை பாக்கிட்டு கொடுத்துருக்காரு. வெறுப்பு, அதாவது 3 குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்து மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி அதே மக்களுக்கு ஆண் குழந்தையும் வரத்தை கொடுத்துக்கிறார். இது என்னுடைய வாக்கு இல்லை, அவனுடைய வாக்கு. அவனுடைய புகழ் எல்லா பக்கம் மதுரையிலேருந்து ஆள் வராங்க. அதான் ஐயா போதாவூர்லேருந்து அவரே சொல்லி வந்திருக்காரு. ஒரு அடியார் வந்தார், அவரும் திருச்சியிலேருந்து வராரு. நிறைய இடத்தில் லீலைகள் விளையாடு. மெட்ராஸோட ஒரு அம்மாள்கிட்ட போய் இவருடைய அப்படியே ரூபத்தோடு உத்தராஜோடு காமிச்சிக்காரு. இப்போ இவ்வளவு மக்களையும் கூட்டி வரல, எங்களால் எல்லாம் அவன் செய்கிற திருவிளையாடு தான். இப்போ என்னுடைய சிசரிகள்லாம் யாகம் செஞ்சு ஒவ்வொருத்தரையும் ஒரு கெட்ட காரியங்களையும் அவங்களுக்கு பூரா நன்மைகளையும் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் இதுவரைக்கும் பகவானுக்கும் என்னுடைய சீடர்களும் சரி நாங்களும் சரி அவனுக்காகவே உழைத்து அவனுடைய பேரும் புகழை எழும்பணும். அவனிடத்தில் ஒரு பெரிய ஒரு கோவில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாலும் மக்களுக்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும்னா இது நாளுதோறும் அனைதோறும் வெளியூர்லேருந்து எல்லா பேருமே வேண்டிக்கிறோம். இதுதான் இப்போ இதுக்கு நடக்கக்கூடிய ஒரு திருவிளையாடு. வேறு என்ன பேசுகிறேன்.